பொதுமக்களை பாதிக்கும் வகையில் அதிமுக ஆட்சியில் 2100 கோடி ரூபாய் அளவுக்கு பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக திமுக பொருளாளர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நமக்கு நாமே பயணம் மேற்கொண்டுள்ள ஸ்டாலின் கரூர் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். உப்பிடமங்கலம் செல்லும் வழியில் தனியார் கல்லூரி வாசல் முன்பு காத்திருந்த மாணவர்களை சந்தித்து பேசினார். பின்னர் உப்பிடமங்கலத்தில் மகளிர் சுய உதவி குழுவினருடன் ஸ்டாலின் கலந்துரையாடினார். அப்போது குடிகாரர்களை நல்வழிப்படுத்த மறுவாழ்வு மையம் அமைக்க வேண்டும் என்று பெண் ஒருவர் கோரிக்கை விடுத்தார். இதையடுத்து கரூர் பேருந்து நிலையம் பகுதியில் திறந்த வேனில் மக்களிடம் பேசிய ஸ்டாலின், போக்குவரத்து கழகம் நஷ்டத்தில் இயங்கி வந்த போதும் திமுக ஆட்சியில் பேருந்து கட்டணம் உயர்த்தப்படவில்லை என்றார். ஆனால் அதிமுக ஆட்சியில் பொதுமக்களை பாதிக்கும் வகையில் 2100 கோடி ரூபாய் அளவுக்கு பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். 5 ஆண்டு காலம் பஸ் கட்டணத்தை உயர்த்தாமல் ஆட்சி நடத்திய தலைவர் கலைஞர் அவர்கள். ஆனால் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு எத்தனை முறை பஸ் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கு? ஏறக்குறைய 2100 கோடி ரூபாய் அளவுக்கு பஸ் கட்டணத்தை உயர்த்திய ஆட்சி இப்ப நடக்கிற ஜெயலலிதா ஆட்சி. நமக்கு நாமே பயணத்தில் கரூரை தொடர்ந்து ஸ்டாலின் நாமக்கல் மாவட்டத்தில் இன்று சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களை சந்திக்கிறார்.